புத்துணர்ச்சியுடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நம் வீடியோ இலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. உலக மக்கள் எல்லோரும் பார்த்து பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அற்புதமான கலையை. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியிலிருந்து அச்சயா அகாடமி மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். 2 மாணவிகள். அவர்கள் சத்திப்பிரியா 7வது வகுப்பு, சத்யபிரியா, காவியா 9வது வகுப்பு. பள்ளி மாணவர்கள் அத்தனை பேர்களுமே அற்புதமாக யோகாசனம் செய்கிறார்கள். இவர்கள் மிக மிக அற்புதமான ஆசனத்தை அற்புதமாக செய்ய போகிறார்கள். அதைத்தான் நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடினமான ஆசனங்களை ஏதோ மாணவர்கள் லகுவான ஆசனங்களைத்தான் செய்வார்கள் என்று நான் கருதினேன். அற்புதமாக செய்கிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நேராக எழுந்து நில்லுங்கள். மெதுவாக முதலில் வலது காலை முன்வைத்து செய்யுங்கள். பிறகு இடது காலை முன்வைத்து செய்யலாம். முடிஞ்ச அளவு செய்யும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை வீச்சு செய்யுங்கள். முகம் கேமராவுக்கு திரும்பியே பண்ணணும். அப்படி திரும்ப கொஞ்சம் திரும்ப இந்த பக்கமாக அப்படி அங்கே முகம் வந்துடுமா? இந்த காலை எங்கே தேவை? குட். எத்தனை திருகல்கள், எத்தனை நெளிவு சுழிவுகள் உடலை வளைக்கிறார்கள் பாருங்கள். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை உறுப்புகளும் இந்த கால பைரவ ஆசனத்தில் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பைரவ முனிவர் என்று கண்டுபிடித்த இந்த ஆசனத்துக்கு அவர் பேராலே கால பைரவ ஆசனம் என்று பந்து கிண்ணம் விட்டு சுத்தப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது, கை வளைக்கப்படுகிறது. எத்தனை நெளிவு சுழிவுகள் பாருங்கள். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். ஒருவருக்கொரு நேராக பார்த்து கொண்டு செய்யுங்கள். பார்க்கலாம்.
காலை தூக்கி தோளில் போடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. யாராவது கால் வலிக்கின்றால் வீட்டில் சொல்வார்கள், கால் வலிக்கிறது என்று சொன்னால் காலை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு நடந்து வா என்று சொல்வார்கள். அது ஒரு தான் இருக்கிறது. இது எவ்வளவு அற்புதமாக மாணவர்கள் செய்கிறார்கள் பாருங்கள். கால பைரவ ஆசனம். மெதுவாக இறங்குங்கள். நேராக உட்கார்ந்து நல்ல மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். சத்தமாக மூச்சு இழுக்கணும். அடுத்த காலை மாற்றி போட்டு செய்யுங்க. பின்பக்கமாக செய்கிறார்கள் பாருங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் வலது காலை மடக்கி செய்யுங்கள். அடுத்த காலை இவைகளெல்லாம் அனுதினமும் சாதனை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். யோக சாதனை என்பார்கள். சங்கீதத்திலும் சாதனை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். மெதுவாக இறக்குங்கள். நடனமாகட்டும், சங்கீதமாகட்டும், நமது ஆயக்கலைகள் 64 சாதனை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அப்பொழுதுதான் அதில் வெற்றி கிடைக்கும். ஆசனத்தை 64 கலைகளில் ஒரு கலையாக வைத்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். உடல் ஓம்புதல் என்று சொல்லி அதிலே வருகிறது. எப்படி உடலை பாரமரிப்பது? ஆசனம் செய்தால்தான் உடலை பாரமரிக்க முடியும். வீட்டை பாரமரிக்கிறோம், காரை பாரமரிக்கிறோம், 2 வீலர் பாரமரிக்கிறோம், வீட்டில் உள்ள பண்ட பாதனங்கள் எல்லாம் பாரமரிக்கிறோம், வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறோம். இது ஒரு உறுப்பு, ஒரு மிஷினரி. பல்வேறுபட்ட காரியங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இதை ஆசனத்தின் மூலமாகத்தான் உடலை பாரமரிக்க முடியும். குடலை பாரமரிக்கிறோமா, இருதயத்தை பாரமரிக்கிறோமா, அல்லது நுரையீரலை பாரமரிக்கிறோமா, கண் காது மூக்கு இவைகளை எல்லாம் எங்கே சுத்தப்படுத்துகிறோம், மூளையை உபயோகப்படுத்துகிறோம், அதை எங்கே நம்ம பாரமரிக்கின்றோம்? இல்லையே. சட்டையை துவைத்து தேய்ச்சி போடுகிறோம், எல்லாவற்றையும் செய்கின்றோம். ஆனால் உறுப்புகளை சரியாக இயங்க வைக்கிறீர்களா? அதனால்தான் உங்களுக்கு நோய் வருகிறது. உறுப்புகளை சரியாக இயங்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசனம் பழக வேண்டும். பாரமரிக்கப்படுகிறது, நோய் வராது, நெடுது இனிது வாழலாம் என்பதுதான் இதனுடைய தாத்பரியம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினரும், ஆண்களும் பெண்களும், மத வித்தியாசம் இல்லாமல், ஜாதி வித்தியாசம் இல்லாமல் பழகி என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவில் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.